ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இந்த தீபாவளிக்கு சூப்பரான ஒரு ஸ்வீட்டு எப்பவும் போல் ரவாலேயே லட்டு செய்யாமல் இந்த தடவை எள்ளு வச்சு லட்டு செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எள்ளு லட்டு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சாஃப்டாக இருக்குது. இந்த நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த லட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரவா லட்டு மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு வச்சு சூப்பரான லட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செய்கிறதுக்கு வெள்ளை எள்ளு எடுத்துக்குங்க. வெள்ளை எள்ளை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் 100 கிராம் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ 100 கிராமுக்கு தான் நான் மெஷர்மெண்ட் சொல்ல போகிறேன். இப்போ எல்லாமே இந்த அளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நம்ம எள்ளு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இது நல்லா ஆற விட்டு மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு, இதோட நான் எள்ளு எடுத்த கப்பாலேயே அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்தேன். இந்த சர்க்கரை அரைச்சா 3/4 கப் அளவுக்கு வந்துச்சு. இதை நம்ம அப்படியே போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு நமக்கு எந்த அளவு தகுந்த தேவையோ அந்த அளவு போட்டுக்கலாம். இப்போ இதோட பால் பவுட்ரு மில்க் பவுட்ரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த பால் பவுட்ரு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 சிட்டிக்கு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடியாக உங்களாண்ட இல்லைன்னா நீங்கள் சர்க்கரை அரைக்கும் போது ஏலக்காவை போட்டு அரைச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த லட்டு. அது மட்டும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியானது கூட. நம்ம எள்ளில் செய்கிறதுனால நல்லா ஹெல்த்தியான லட்டு. டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். வறுத்த எள்ளுன்றதால இந்த லட்டுல இருந்து வர வாசனையும் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இனிமேல் நம்ம ஸ்பூனை யூஸ் பண்ணக்கூடாது. கையால் தான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு, ஆஹா என்ன அருமையான ஒரு அரோமா இந்த எள்ளுலேருந்து சூப்பராக வருது. பால் பவுடரு, சர்க்கரை எல்லாமே இந்த எள்ளோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. சிம்பிளான பொருட்கள் தான். நம்ம வீட்டில் இருக்கிறது தான் எல்லாமே. பால் பவுட்ரு, சர்க்கரை இதெல்லாம் வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். இந்த மாதிரி சிம்பிளான பொருட்கள் வச்சு நல்லா டேஸ்டியான புதுவிதமான இந்த ஸ்வீட்டை இந்த வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த நெய் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த நெய்யை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு இந்த லட்டு பிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதை கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் நமக்கு இந்த லட்டு பிடிக்கிற அளவுக்கு வர்ற அளவுக்கு தான் நம்ம ஊற்ற போகிறோம். ஸோ லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நெய் ஸ்டாப் பண்ணிவிடுங்க ஊற்றுறது. அவ்வளோதான். நமக்கு நல்லா லட்டு பிடிக்கிற ஸ்டேஜில் வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம நெய் ஊற்ற தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ நம்ம லட்டு பிடிக்கலாம். இதில் உள்ள நெய்யை நம்ம கொஞ்சோண்டு கையில் ஊற்றிக்கிட்டு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. இதில் நீங்கள் ஏதாவது ட்ரை நட்ஸ் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி இதெல்லாம் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி லைட்டாக வறுத்து போட்டுக்கலாம். பட் அதெல்லாம் இல்லாமலே இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
அதான் லட்டும் ஈஸியாக பிடிக்க வருது பாருங்கள். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அழகாக வருது பாருங்கள். அவ்வளோதான். இதே போல் சூப்பரான லட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எள்ளு வச்சு லட்டு செஞ்சுருக்கேன். 100 கிராம் எள்ளில் கிட்டத்தட்ட 10 லட்டு வந்துச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் லிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.